Max Muthukam. In the video, we will circles. Question number 11. ABC, ADC are two right triangles with common hypotenuse AC. Prove that angle CAD is equal to angle CBD. So, a right triangle. இப்போ ஏபிசிங்கிறது ஒரு ரைட் ட்ரையாங்கிள், இன்னொன்று ரைட் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ ஏபிசி ஏடிசி ரெண்டுத்துக்குமே ஒரே ஹைப்போட்டனஸ் ஏசி தான். இப்போ நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது என்னதுன்னா ஆங்கிள் சிஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிடி. இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கொடுத்து ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு எழுதலாம். இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியில் என்னது ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பிசிஏ இஸ் ஈக்குவல் டு 180. இது 90ங்கிறதுனால ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பிசிஏ இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 90, அது ஒரு 90. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ட்ரையாங்கிள் ஏடிசியில், அப்போ ஏடிசி சைட்லேயும் இதே மாதிரி தான் ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் டிஏசி ப்ளஸ் ஆங்கிள் டிசிஏ இஸ் ஈக்குவல் டு 180. இங்கே ஆங்கிள் டியும் நமக்கு 90 டிகிரிங்கிறதுனால டிஏசி ப்ளஸ் ஆங்கிள் டிசிஏ இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த டி இந்த சைடு வந்துருச்சுனால 90 which is 90 டிகிரி. இப்போ ரெண்டு ஆங்கிளும் எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் பிசிஏ ப்ளஸ் ஆங்கிள் டிஏசி ப்ளஸ் ஆங்கிள் டிசிஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டும் 90 டிகிரி. ஸோ 180 டிகிரி. இப்போ இதில் பிஏசி எங்கே இருக்குது? இங்கே. ஸோ டிஏசி எங்கே இருக்கும்? இங்கே. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஆங்கிள் பிஏடி வந்துருமா ப்ளஸ் பிசிஏவும் டிசியும் சேர்ந்தா ஆங்கிள் பிசிடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. டயக்ராம் படி பார்த்தா ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி, இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கிடைக்கிது. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கிடைக்கிது. ஸோ இதே மாதிரி அந்த சைட் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி இது நமக்கு ரெண்டுமே என்ன கொடுத்துருந்தாங்க 90 + 90 கிவன் டேட்டா. ஸோ இதை ஆட் பண்ணாலும் ஒரு 180. அடுத்த ஆப்போசிட் ஆங்கிள் பேர்ஸுமே சப்ளிமெண்ட்ரி. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா அப்போ அது என்ன குவாட்ரிலேட்ரல்? சைக்ளிக் குவாட்ரிலேட்ரலாக இது இருந்ததுனால ஓகேவா, சைக்ளிக் குவாட்ரிலேட்ரலாக இருந்ததுனால ஆங்கிள் டிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிசி. இந்த ஆங்கிள் தான் இப்படி எழுதியிருக்கேன். ஆங்கிள் சிஏடினாலும் இதுதான், டிஏசினாலும் இதுதான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரீசன் என்ன சொல்லுவீங்க? ஆங்கிள் இன் த சேம் செக்மெண்ட்.